அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு அதாவது 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவிக தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய முதல் சுற்றுப்பயணமாட்டு திருச்சிக்கு போய் அங்கே போய் பிரச்சாரம் மேற்கொள்றதுக்காக போய் பல கூத்துக்களை அரங்கேற்றி இருக்கிறார். அதை பற்றி நம்ம ஏற்கனவே போன காணொலியில் பார்த்துட்டோம். விஜய் அவர்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போகிற வழியிலலாம் என்னெல்லாம் கூத்து காமிச்சார் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பல விஷயங்களை அந்த காணொலியில் பேசியிருப்போம். அந்த காணொலியை பார்க்காதவங்க ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தாவேகா தற்குறிகள் என்னென்ன அலப்பறையெல்லாம் பண்ணி என்னெல்லாம் பாடுபடுத்தி வச்சுருக்கானுங்க அப்படின்றத தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தானேத்து அதாவது வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனம் வந்துட்டு ஹைவேஸ் வழியாக திருச்சிக்கு போகணும் இல்லையா, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி டோல்கேட்டில் அந்த வண்டியை நிறுத்தி வச்சு இந்த தாவிக காரனுங்கள்லாம் அந்த வண்டிக்கு பூஜை செஞ்சுருக்கானுங்க. பெரியாரின் பேரனேன்னு அவங்க அண்ணன் வந்து பாட்டு போட்டுட்டு இருக்காருங்க. இவனுங்க என்னன்னா பஸ்ஸுக்கு இருந்து பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பூஜை பார்த்தீங்களா, ஒரு பஸ்ஸை கூட விட மாட்டேங்கிறானுங்க. இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, விஜய் அவர்கள் உட்கார்ந்து இருந்த சேர் கூட போயெல்லாம் செல்ஃபி எடுத்தானுங்க தெரியுமா தற்குறிகள். இது தாண்ட நம்ம அண்ணி உட்கார்ந்த சேர் அப்படின்னு போய் உட்காந்து செல்ஃபியெல்லாம் எடுத்தானுங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குங்க. ஒரு பஸ்ஸை விட மாட்டீங்களடா நீங்கள். ஏண்டா இந்த பஸ்ஸில் என்னடா இருக்குது அப்படி? பஸ்ஸு கேட்டால் அன்பு மயிருன்னு உருட்டுறானுங்க. என்னடா அன்பு, எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுடா. இதில் என்னடா அன்பு? பஸ்ஸுக்கிட்ட உங்களுக்கு அப்படி என்னடா இருக்குது? பஸ்ஸை பார்த்து வெறியாகிறீங்க. டேய், இவனுங்களையெல்லாம் வச்சுட்டு கட்சி நடத்தணும்னு நினைக்கிறார் பாருங்க விஜய் அவர்கள். ஐயோ, அவ்வளோ ஆத்திரமாக வருதுங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு இதுதான் வேணும். அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு அதெல்லாம் பார்த்து இது ஒரு போதைன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்க பார்க்க வந்து பாரு நமக்காக எவ்வளோ கூட்டம், அடாடே அடாடே, அது உள்ளாரே ஒரு போதையாக ஆகிரும் போல இருக்குது. அதை பார்த்து அப்படியே அடிக்ட் ஆகி இந்த கூட்டமெல்லாம் எப்படி கரைஞ்சி போகுதுன்னு பாருங்கள். காலங்கள் நகர நகர இந்த கூட்டங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஆனால் உண்மையாலுமேங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டை வந்து எஜுகேஷனில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கோம் அப்படின்லாம் நம்ம எவ்வளோ வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டுருக்கு தமிழ்நாடு. கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தினா இவ்வளோ தற்குறிகள் இருக்கானுங்க. உண்மையாலுமே புரிய மாட்டேங்குதுங்க. எப்படிங்க இவனுங்கெல்லாம் வந்து கேவலப்படுத்துறானுங்க தமிழ்நாட்டை லிட்ரலி. ஒரு பஸ்ஸுக்கே டோல்கேட்டில் வண்டியை நிப்பாட்டி வச்சு இவ்வளோ அலப்பறை காட்டுறானுங்களே, அங்கேயே எவ்வளோ இடையூறாக இருக்கும் இவனுங்க பண்ண அலப்பறையில். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்த வாகனங்கள் போக முடியாமல் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்கு தான் பயப்படுறது எல்லாருமே. இவனுங்க இப்படி பண்ணுனா பொதுமக்களுக்கு எவ்வளோ விஷயங்களை இடையூறு வரும் அப்படின்றத நினச்சி தான் பயப்படுறதே. அதுக்கு தான் பெர்மிஷன் கொடுக்காம கொஞ்சம் தவிர்க்கிறாங்களே. ஆனால் இவனுங்க என்னென்னா எங்களை அடக்குறாங்க கொடுக்குறாங்க. அப்போ என்ன அப்படியே அவுத்து விட்டுறணுமா? எப்படி வேணால் போய்க்குவாங்க, எப்படி வேணால் இருந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்காமல் இருக்கணுமா? ஏண்டா நீங்கள் இவ்வளோ அலப்பறை காட்டுவீங்க, காவல்துறை அப்படியே வந்து நீங்கள் கேட்ட உடனே இவங்க வந்து ரொம்ப இராணுவ கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய கூட்டம், இவங்களுக்கு வந்து நம்ம அனுமதி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுப்பாங்களா? நாங்களே இவ்வளோ யோசிக்கிறோம், நாங்களே வந்து இதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்போ காவல்துறை யோசிக்க மாட்டாங்களா? யோசிச்சு தான் இதெல்லாம் வந்து அனுமதி தர முடியாது, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நிபந்தனைகளோடு விதிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஏன்டா அழுறீங்க? அப்போ இதே ஜெயலலிதா அம்மையார் வந்து ஹெலிகாப்டரில் போகிறப்போ அப்படியே வணக்கம் வைப்பாங்க, அப்படியே குனிஞ்சு வணக்கம் வச்சு என்னெல்லாமோ பண்ணுவாங்க. அதே கும்பலாக அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது. அதோட ஜூனியர் வெர்ஷனை பார்த்த மாதிரி இருக்குது. பஸ்ஸை பார்த்து டேய் அங்கேயாவது ஜெயலலிதா அம்மா ஹெலிகாப்டரில் இருந்து போவாங்க. இவனுக்கு வெறும் பஸ்ஸு சும்மா போகுதுங்க. அந்த பஸ்ஸுக்கு இருந்து ஆரத்தி எடுத்து என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. யாரா நீங்கள்லாம்? அடுத்துதான் நேற்றைக்கு காலையில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்ப்போம். யாருன்னு தெரியுதா? சாரு சூடாக கிடைக்கும் சுண்டல், விஜய் ரசிகர்களில் மெண்டல் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒரு தற்கொலை சுற்றிக்கிட்டு இருந்தது தெரியுமா? நம்ம முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அந்த தருதலை நாய் தான். அந்த தருதலை இருக்குல்ல, நெஞ்சில் வந்து விஜய் ஃபோட்டோவை வந்து டாட்டூ அடிக்கிறன்ற பேரில் இந்த பக்கம் அடித்து வச்சுருக்கான். ஏண்டா இங்கே தான்டா நெஞ்சு இருக்கு, இங்கே எதுக்குடா அடிச்சு வச்சிருக்க தற்கொலை? அதுக்கு தாங்க இவன் சட்டையை கழட்டி போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். எங்கே பார்த்தாலும் சட்டையை கழட்டி போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அந்த 2வது மாநாட்டிலையுமே பேட்டி கொடுக்குறப்போ சட்டையை கழட்டிட்டான். இப்போ இங்கேயுமே பாருங்கள், இதுக்கு தான் ஒருத்தன் வர எடுத்து காட்டுறான், இங்கே பாருங்க அப்படின்ட்டு.
இன்னும் அங்கே என்ன இருக்கு? இங்கே பாருங்கடா, இங்கே இங்கே மண்டைக்குள்ளே பாருங்கடா, ஒன்றும் இல்லைடா உங்கள்கிட்ட. இங்கே இருந்து என்னத்தை அது இந்த பக்கம் இருக்க வேண்டியது இங்கே இருக்கு. ஏண்டா தற்குறிகளா? சரிங்களா? 2024 எங்கள் அண்ணன் மட்டும் தான் சிஎம். 2026 வெண்டாயா? வெண்டாய் இல்லடா, 2026 எவனுக்குமே வாயில உச்சரிப்பே வராது. வெண்டாயா? 2000 என்ன வெண்டாயம் என்ன? வாயில ஏதாவது வண்டாயம் வந்துடும் பார்த்துக்க. 2003 நீ எதுக்கு குழியில தோண்டி போடுறீங்க? பயம் வந்துருச்சா உங்களுக்கு? இன்னைக்கு தெரியும் டிஎம்கேயா டிவிகேயான்னு. ஸ்டாலின் அங்கே என்ன உதயநிதி ஸ்டாலின் பாப்பாப்புல பாத்ரூம்ல உட்காந்துக்கிட்டு. உடனடிடா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லணும். டா மரியாதையே தெரியாத தற்குறி நாய்களா. ஒரு துணை முதலமைச்சரை பேசணும்னா எப்படி பேசணும், ஒரு முதலமைச்சரை பேசணும்னா எப்படி பேசணும்னு அந்த அடிப்படையான அறிவு கூட இல்லாமல் மைக்குக்கு முன்னாடி வந்து புளுத்திக்கிட்டு இருக்கான். என்ன பேச்சு பேசுகிறான் பாருங்க. துணை முதலமைச்சர் வந்து பாத்ரூம்குள்ளே இருந்து பார்த்துட்டு இருப்பாரான். யாரா நீ தற்குறி? என்ன பேச்சடா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்களா பூரிக்கி பசங்களா? ஐயோ என்னென்ன பேச்ச போடாப்புல, என்னென்ன பேச்ச போடணும். ஸ்டாலினுக்கு பயம் வந்துடுச்சு, ஸ்டாலினுக்கு பயம் வந்துடுச்சு. இந்த பையன் அவங்களோட அப்பாவை இப்படி தான் கூப்பிடுவான் போல இருக்கு. வீட்டில் டேய் இவனே அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிடுவான் போல இருக்கு. ஏண்டா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை எப்படி பேசணுன்ற ஒரு பேசிக்கான சென்ஸ் கூட இல்லாத தற்குறி கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காரு விஜய் அவர்கள். விஜய் அவர்களே மேடையில் இஷ்டத்துக்கு ஆங்கில் நொங்கில்னு வச்சுக்கிட்டு போகிறவர் தானே. எப்படி பேசணும்னு சொல்லி அவர் பேசி காமிச்சாதானே தொண்டர்கள் அது மாதிரி பேசுவாங்க. ஒரு முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்றத கொஞ்சம் கூட தொண்டர்களுக்கு சொல்லி கொடுக்காம தற்குறியாட்டும் தலைவனே சுற்றிக்கிட்டு இருக்கு. முதலமைச்சரை வந்து முன்னாடி அங்கிள்னு சொல்லிக்கிட்டு இருந்தாப்லையா, இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? அரியலூர்ல வச்சு பேசுறப்போ சொல்றாரு, நம்ம அங்கிள்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம நல்ல எண்ணத்துல நம்ம பாசத்தோட அன்போட தான் சொன்னோம், ஆனால் அது தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தற்குறி சொல்லுது. அதுக்கப்புறம் விஜய் அவர்களே சொல்றாரு அங்கிள் வேண்டாம் சிஎம் சார் அப்படின்றாரு. முதலமைச்சர் அவர்கள்னு சொல்ல வாயில வரமாட்டேங்குது. ஏன்? முதலமைச்சர்ன்ற பொறுப்பில் இருக்கிறவங்களும் முதலமைச்சர்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? உள்ளார காழ்ப்புணர்ச்சி வந்துருச்சோ? நம்ம இருக்க வேண்டிய இடம் முதலமைச்சர்ன்றது நமக்கு மட்டும்தான் உரித்தான ஒரு பொறுப்பு, அதில் வேற ஒருத்தர் இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு வந்த 2 வருஷத்துலேயே அந்த காழ்ப்புணர்ச்சி உள்ளார வந்துருச்சோ? நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அவர் தான் முதலமைச்சர். முதலமைச்சர்னு மரியாதை கொடுத்து தான் பேசணும். உங்களுக்கு எப்படி அவர் மேலே வெறுப்பு இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் பேசி தான் ஆகணும், மரியாதையோடு தான் பேசி ஆகணும். அதை விட்டுக்கிட்டு சிஎம் சார் அங்கிள் சிஎம் சார்னு பேசுறது மட்டும் ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிற துணியா இல்லையா? இந்த நக்கல் தாங்க நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த நக்கல் தான் அந்த அங்கிள்னு சொல்கிறப்பவும் இருந்துச்சு. அங்கிள்னு வச்சுக்கிட்டு இருப்ப மட்டும் அதுவும் நக்கல் தான். இப்போ என்னன்னா சிஎம் சார். அது ஏன் அந்த நக்கல் துணி? ஒரு மரியாதை கொடுத்து பேசுறதுக்கான ஒரு துணி ஏன் விஜய் அவர்கள்கிட்ட வரவே மாட்டேங்குது? விஜய் அவர்களே இந்த லட்சணத்தில் இந்த தரத்தில் இருக்கிறப்போ இவனுங்க கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? இவனுங்களும் அதே மாதிரி தான் பேசுவானுங்க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க அப்பனை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா நாய். ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து பாப்பாப்புல, பாத்ரூம்ல உட்காந்து பாப்பாப்புல. இவனுங்க பேசுறதும் இவனுங்க பாடி லாங்குவேஜ் இவனுங்களுடைய டோனையும் பார்க்குறப்போ அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. பக்கத்தில் நின்று பேச வேற விடுறானுங்க பாருங்க. வளர்ந்தவங்க மாதிரி இருக்கு இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. ஏற்கனவே இவன் வந்து தப்பாக பேசி தான் எல்லாருமே எதிர்வினை கொடுத்து எல்லாருமே எதிர்த்து அதை வந்து பேசியிருக்கோம். திரும்பவும் கொண்டு வந்து அவனே பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கன்னா இந்த கூட நிற்கிற இந்த பெரிய மனுஷங்க மாதிரி இருக்கக்கூடிய 4 பேருடைய மண்டையில் இருக்க அறிவை பாருங்க. இவ்வளோதான் அவங்களுடைய அறிவு. தலைவர் வந்தாலும் நம்ம நிரந்தர தலைவர் தான். ஆளுங்கட்சி நாங்க தான், எதிர்கட்சி நாங்க தான். எல்லாம் டெபாசிட்ல இருந்து ஓட போறாங்க. எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஆளுங்கட்சி இவங்க தானா, எதிர்கட்சி இவங்க தானா? எப்படி சொல்றீங்க? எதிர்கட்சி நீங்கள் தான், ஆளுங்கட்சி நீங்கள் தானே, அப்புறம் என்ன கணக்கில்? இதுதான் இந்த ஃபேண்டசி வேர்ல்டுலேயே வாழ்கிறது. ஆளுங்கட்சி இவங்க தான். இவ்வளோ நாள் ஆளுங்கட்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எதிர்கட்சி நாங்கள் தான், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியுமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. சும்மா கூட 4 பேரை பார்த்த உடனே அங்கே நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுறது, நமக்கு தாண்டா இவ்வளோ பெரிய பட்டாளம், இவ்வளோ பெரிய கூட்டம்னு. கூட்டணும்னு சொல்லி திமுகலாம் நினச்சதுன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் 1008 வேலை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டுனா பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்கும். இந்த மாதிரி ரோட்டில் கூட்டுறதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கூட்டுறதுன்றது ஏதோ பெருமையான விஷயம் கிடையாது. அதுவே நமக்கு எதிராக மாறிடும். ஏன்னா பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ ஒரு இடத்துல ஒரு 1,00,000 பேரை கூட்டுறாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு 40,000 50,000 பேர் எதிராகவே மாறிடுவாங்க. அதாவது வந்த கூட்டத்தில் கிடையாது, அந்த கூட்டத்தினால யாரெல்லாம் பாதிப்படைஞ்சாங்களோ அவங்களெலாம் இதை பார்த்து டென்ஷன் ஆகி எதிராக மாறிடுவாங்க. அந்த கட்சிக்கு வாக்களிக்கலான்னு சொல்லி நினைக்கிறவங்களே எதிராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் கூப்பிடுற மாதிரி வெத்தலை பார்க்க வச்சு அறிக்கை விட்டு வந்துருங்க எல்லாருமே திருச்சிக்கு வந்துருங்க இப்படின்லாம் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாக்க
தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கூப்பிட்டா இதை விட பல மடங்கு கூட்டம் அந்த தலைவர்களுக்கும் வரும். அதனால இந்த கூட்டம் கூடுறது இதெல்லாம் இதை வச்சு அரசியல் கணக்குகளை நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சும்மா இவருக்கு கூட்டத்தை கூட்டணும், அதை வச்சு திருச்சி ஸ்தம்பிச்சிடுச்சு அப்படின்லாம் இவருக்கு அதை காட்டணும். அதுக்காகவே இவர் என்னெல்லாமோ பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம போன காணொலியில் பார்த்துருப்போம். ஏர்போர்ட்ல இருந்து வர்றப்போ கூட்டமாக இருக்கு, ஆனால் திருச்சியில் பேசி முடிச்சுட்டு திரும்ப போகிறப்போ கூட்டமே இல்லாமல் அழகாக போகிறாப்புல. விஜய் அவர்கள் நிறைய மக்களுடைய வெறுப்பை சம்பாதிச்சுட்டு இருக்கார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இவங்க நினச்சிட்டு இருக்காங்க கூட்டம் கூடுது, மக்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டிருக்கிறார் அவர் அப்படின்ட்டு. அணில்களுடைய அன்பு மட்டும்தான் அவருக்கு. பொதுமக்களால் அவருக்கோ அவர் கட்சிக்கோ அன்பு செலுத்தவே முடியாது. ஏன்னா அவங்களுடைய நடத்தைகள், அவங்க நடவடிக்கைகள் அந்த லட்சணத்தில் இருக்குது. என்ன மாதிரி ஓடுறானுங்க பாருங்கள். விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்படியே பிச்சுக்கிட்டு ஓடுறானுங்க. அங்கேருந்து செக்யூரிட்டி, போலீஸ் எல்லாரையும் தள்ளி விட்டு அடித்து நொறுக்கி பொது சொத்துக்களை எல்லாம் மிதித்து சேதப்படுத்தி, ஐயோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாட்டு. ஒருத்தன் தலையிலே ஹெல்மெட் இல்லை, பைக்கில் கொடியை பிடிச்சிக்கிட்டு என்ன மாதிரிப்பட்ட அலப்பறைகளை கொடுக்குறானுங்க பாருங்களேன் இவனுங்க. இதெல்லாம் இவனுங்க பெருமைன்னு நினச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் தான் எடுத்து வச்சு பாருங்க, நம்ம தளபதி ரசிகர்கள் பொழந்துட்டாங்க, வேற லெவல் தெறிக்க விட்டுட்டாங்க, காதரை விட்டுட்டாங்கன்றானுங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக ஃபீல் ஆகுது. இது இவனுங்க நினைக்கிற அந்த கதறல் கிடையாது, எதிரிகள் கதறுவது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதை பார்க்குறப்போ ஒரு பக்கம் ஆதங்கமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. என்னடா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த லட்சணத்தில் இருக்காங்கன்னு சொல்லி கோபம் வருது. இவனுங்க ஆக்சுவலாக நினைக்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம பயந்துட்டோன்றானுங்க, கதறோன்றானுங்க. ஐயோ இவனுங்களுக்கு எப்படிங்க சொல்லி புரிய வைக்கிறது. இங்கே பாருங்க, இந்த தடுப்பெல்லாம் எப்படி இடித்து உடச்சிட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று எப்படி இருக்கானுங்க பாருங்களேன் இவனுங்க. மாதிரிங்க இவனுங்கள்லாம் விஜயை பார்க்கணுன்னு எப்படி வெறி பிடிச்சி போய் இருக்கானுங்க பாருங்கள். இதெல்லாம் விஜய் பேசுகிறத கேட்கறதுக்காகலாம் வந்தவங்க கிடையாது, விஜயை பார்க்கணும் அவ்வளோதான். அப்படி பேசுகிறத கேட்கறதுக்காக வந்தவங்க அப்படின்னா ஒழுங்காக விஜய் பொறுமையாக வந்தார் இல்லையா, அவரை போக விட்டுருந்துருக்கலாம் இல்லையா. போக விடாமல் அங்கேயே தடுத்து 3 மணி நேரம் 4 மணி நேரமாக அவரை அந்த இடத்துலையே விட்டு அசைய விடாமல் ஆக்கியிருக்காங்க அப்படின்னா அப்போது அது விஜயை பார்க்கணும், விஜயை தொற்றணும் அப்படின்னா எல்லாருக்குமே விஜயை தொடணும், விஜய் இருக்கிற இடத்துக்கு போயிடணும், பக்கத்தில் போயிடணும். அதுதான் அவனுங்களுடைய நோக்கமாக இருக்க இல்லையா. விஜயை போக விடுவோம், அவர் அங்கே போனதுக்கப்புறம் என்ன பேசுகிறாருன்றதை பார்ப்போம் அப்படின்லாம் இவங்களுக்கு சுத்தமாகவே கிடையாதுங்க. இந்த காணொலியை பாருங்களேன், அந்த கிளாஸ் இருக்குல்லங்க, விண்டோ, அதுவே ரொம்ப சின்னதாக வடிவமைச்சிருக்காங்க. ஏன்னா இவனுங்க கீழே இருந்து தொற்றக்கூடாது அப்படின்றதுக்காகவே வடிவமைச்சிருக்காங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த டோரை திறக்கவே முடியாது. எல்லா பஸ்லையும் என்ன இருக்கும், அந்த ஃப்ரெண்டில் டோர் தானே இருக்கும், அது அப்படியே முழுக்குன்னு இருக்குங்க. அதில் திறந்துட்டுலாம் வெளியே வர முடியாது. அவர் உள்ளோடத்தி போய் அது வழியாக வேறு எங்கேயாவது தான் போகணும். அதனால பாருங்கள் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்கள். இவனுக்கு என்னாலும் அந்த டோரை எதுவும் திறந்துடக்கூடாது அப்படின்றதுல கண்ணும் கருத்துமாக இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப ஹைட்டாக வடிவமைச்சு அந்த விண்டோவை குட்டியாக வடிவமைச்சிருக்காங்க. பெருசாக இருந்தாக்க ஏதாவது செஞ்சிட போகிறானுங்க, ஏறிட போகிறானுங்கன்னு பயந்து போய் அதை குட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதையும் மீறிலாம் ஏறி தொங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே பாருங்க எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கு மேலே சிசிடிவி கேமரா அங்கெல்லாம் பிடிச்சி ஏறிட்டான், மேலே ஏறிட்டான் பஸ்ஸுக்கு மேலே. இது இவன் ஒருத்தன் கிடையாது, இன்னும் பல பேர். ஒருத்தெல்லாம் வண்டி எங்கள் வைப்பர் இருக்கும்ல பஸ்ஸுக்கு, அதை வைப்பர் எல்லாம் இருந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். முன்னாடி கண்ணாடியெல்லாம் தொடச்சி விட்றான். ஏண்டா இதுக்காடா அவங்க வீட்டில் பெற்று போட்டாங்க. ஏண்டா விஜய் வருவார், விஜயோடைய வண்டி கிளாஸ்ல எல்லாம் அப்படியே அழுக்காகும், இவனுங்க பூ அது இதெல்லாம் தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் இருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இதுக்காடா அவங்கள பெற்று போட்டிருக்காங்க வீட்டில் இருந்து. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. இவனுங்களுக்கு இது ஒரு மாதிரி ஃபீல் ஆகல போல. விஜய் அவர்களே இவனுங்க இப்படி பக்கத்தில் தொங்குறப்ப அவர் அப்படியே நகர்ந்து போய் தனியாக அங்கே அப்படின்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருந்து பேச வேண்டியதானே, பேச முடியல பாருங்க அவருக்கு. ஏன்னா பேச்சு கொடுத்தா எல்லாமனும் வந்துடுவான், புதுசாக கிளம்பி ஏறுவானுங்கன்ட்டு அவர் பயந்து போய் தள்ளி போகிறாரு. நம்ம இதுக்கு தானடா குட்டியாக டிசைன் பண்ணா, இவன் எப்படா மேலே ஏறினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. பார்த்தீங்களா, அந்த நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த சனிக்கிழமைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில், அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வண்டியே முழுக்குன்னு இருக்கு, ஏற முடியாத அளவுக்கு இருக்கு, ஆனாலும் ஏறுவானுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே ஏறிட்டானுங்க பாருங்க. பார்த்தீங்களா, நம்ம இவனுங்களெல்லாம் கிண்டல் அடிச்சிட்டு இருக்கோம். இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எல்லாம் போய் சொன்னால் என்ன சொல்லுவானுங்கன்னு நினைக்கிறீங்க?
டேய் மச்சா, நான் விஜய் பக்கத்தில் போயிட்டேன் தெரியுமா, வண்டியில் அது கதவு மேலே ஏறிட்டேன் அப்படின்லாம் சொல்லி அதை பெருமையாக பேசுவானுங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து கிண்டல் அடிச்சிட்டு இருக்கோம், கோமாளி பயலுங்க. டேய், இதுதான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியமா? விஜய் அவர்கள் நீங்கள் பக்கத்துலேயே நெருங்கிடக்கூடாதுன்னு உங்களை தடுத்து வண்டியவே முழுக்குன்னு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கொஞ்சம் கூட வந்து அப்படியே தொட்டு ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி கால் வைக்கிற மாதிரி இடமோ கை பிடிக்கிற மாதிரி இடமோ எதுவுமே இல்லாமல் அப்படியே முழுக்குன்னு இருக்கு வண்டி. அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுலேயும் போய் ஏறி இருக்கீங்களடா பரதேசிகளா, டேய் தற்கொலைகளா. கொஞ்சம் கூட சூடு சொரணே இருக்காது போல இருக்கு. என்ன அடித்தாலும் வாங்கிக்கிட்டு திரும்ப திரும்ப வரானுங்க பாருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்க, அதில் அவனுங்க கை கொடுக்கறதுக்கு வரானுங்க விஜய் அவர்கள்கிட்ட. விஜய் அவர்கள் கை கொடுக்காம அங்கே பவுன்சர்ஸை வச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. விஜய் ரசிகர்களுக்கு எவ்வளோ சுயமரியாதைன்னு பாருங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. இருந்தாலும் அங்கே போயிட்டு அவனுங்க கையை கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஓ போயா, கை கொடுக்குறேன், கை கொடுக்க மாட்டேங்கிற போயா அப்படின்ட்டு போயிருக்கணும்ல சுயமரியாதை இருக்கிறவன். விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், உண்மையாகவே ரசிகர்களுக்கானவர் அப்படின்னா பின்னாடி பவுன்சர்ஸை இதிலலாம் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள்கிட்ட கை கொடுக்க வேண்டியதானே. அவர் பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் ஏதோ தெரியாத மாதிரி அப்படியே அங்கே ஹாய் காட்டிக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்களா, எல்லாம் வேணும்னே பண்ணுறதுங்க. இந்தா எதிர்பார்த்தது தான். மரங்களுக்குள் ஒளிந்திருக்கும் அணில்கள், தடுப்புகள் மேல் அணில்கள், எல்லாம் இவனுங்க பண்ணுறது தாங்க. அங்கே பாருங்கள், காவல்துறையினர் வந்து திட்டுறாங்க. இது வந்து எம்ஜிஆர் சிலை இருக்கக்கூடிய கூண்டுங்க, அதுக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கானுங்க. இங்கே பாருங்கள், மரம், கேபிள், ஒயரு என்னெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளேலாம் போயிடுவானுங்க. அவனுங்களுடைய நேச்சுரல் ஹேபிட்டட் அது தானே. அதனால் அதை விட்டு எப்படி மாற முடியும் இல்லையா? மரத்துக்கு மேலே, வீட்டுக்கு மேலே, இதெல்லாம் அவனுங்களால நோ வே. எங்கள் தொண்டர்படையே ஒரு காவல்துறை தாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. அப்படியே டயலாக் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். எங்கள் தொண்டர்படையே காவல்துறை தான். எதுகை மோனை போட்டு பேசுறது, இல்லைனா பஞ்சு டயலாக் பேசுறது, இல்லைனா ஏதாவது டயலாகை பேசிட்டு போகிறது, இப்படியே போக வேண்டியதான். இப்படியே காலத்தை கடத்த வேண்டியதான். சந்திரன் வந்தால் சூரியன் மறையும், எங்கள் தொண்டர்படையே காவல்துறை தான். உங்கள் தொண்டர்படை காவல்துறைனா எதுக்கு காவல்துறை கிட்ட போய் நீங்கள் வந்து பெர்மிஷன்லாம் கேட்குறீங்க? உங்கள் தொண்டர்படையே காவல்துறை தானா அப்புறம் என்னத்துக்கு பவுன்சர் வச்சுருக்கீங்க? உங்கள் தொண்டர்களுக்கு பயந்து தானே பவுன்சர் வச்சுருக்கீங்க. இங்கே பாருங்க, மயக்கம் அடைஞ்சவங்களெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. நிறைய பெண்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, பெண்கள், முதியவர்கள், குழந்தைகள்லாம் வர வேண்டாம் அப்படின்ட்டு. எவனாவது கேட்குறானா? கேட்க மாட்டான். இது விஜய் அவர்களுக்கே தெரியும். இதை கண்ட்ரோல் பண்ண அவராலையும் முடியும், ஆனால் பண்ண மாட்டார். ஏதோ ஒரு வீட்டுக்கு மேலெல்லாம் ஏறுறானுங்க, கூரைக்கு மேலே, ஆஸ்பெட்டாஸ் மேலே, எல்லாத்துக்கு மேலே ஏறணும். எதையுமே கண்டுக்கக்கூடாது. யார் வீடு என்ன ஏது அதெல்லாம் கிடையாது. டே ஏறணும். எது நாசமானாலும், எது உடஞ்சாலும், என்ன ஆனாலும் எதா பற்றியும் கவலை கிடையாது. அது பொது சொத்தாக இருந்தால் என்ன, எந்த சொத்தாக இருந்தால் என்ன. இந்த பாருங்கள், மரத்துக்கு மேலேயும் கடைக்கு மேலேயும் எல்லாத்துக்கு மேலேயும் ஏறுறானுங்க பாருங்க. இந்த இடத்துல கடை வச்சுருக்கிறவங்க, வீடு இருக்கிறவங்களுக்குலாம் எவ்வளோ பதட்டமாக இருக்கும் இந்த பைத்தியக்காரங்களெல்லாம் நினச்சி பார்க்குறப்போ இல்லையா? பத்திரிகையாளர்களை கண்டு அஞ்சு நடுங்குகிற சிங்கம் பத்திரிகையாளர்களை பார்த்த உடனே அப்படியே கண்ணாடியை மூடிட்டாருங்க. பார்த்தீங்களா, சிங்கம் ஏன் இதுக்கெலாம் பயப்படுது? சிங்கம் தானே ஒரு ஏதோ பெரிய வீரன்ல, வீராதி வீரன், சூராதி சூரன் தானே. பத்திரிகையாளர்களை சந்தித்து 4 வார்த்தை பேசிட்டு போகிறதுல என்ன, இப்போ தான் வந்தேன், நான் அங்கே போகிறேன், நான் நிறைய விஷயம் பேசணுன்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஏன் அவங்கள பார்த்தாவே பயந்து போய் கண்ணாடியை மூடுறார்? இப்படி ஒரு லட்சணத்தில் பயந்து பயந்து ஓடிக்கிட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வருவாராம், இவர் சிஎம் ஆயிடுவாராம். அப்போ இவருடைய இதுபடி பார்த்தா இவர் சிஎம்லாம் ஆனாலுமே இவர் வந்து இப்படி தான் பயந்து பயந்து ஓடுவார் போல இருக்கே. அவர் அதை தான் அவர் ஃபர்ஸ்ட்டு மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவருக்கு தெரியாது. அதுக்காண்டி நம்மளாம் சொல்லக்கூடாது, தெரியாது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க, தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே. ஏன்னா அவர் வந்து இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கல, அந்த நடந்து போல. காப்பாத்துங்க, ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க, அவ்வளோதான். தொண்டர்களே சொல்லிட்டாங்க, விஜய்க்கு எதுவும் தெரியாது. விஜய் முதல்ல நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் அவங்களே சொல்லிடுறாங்க. அதனால நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். இவனுங்களெல்லாம் வச்சுட்டு தான் தாவேக்கா தலைவர் திமுகவை ஒழிக்க போகிறாரு. மக்களே பார்த்துக்கோங்க. ஒருத்தன் தற்குறியாக இருந்தால், ஒருத்தன் பைத்தியமாக இருந்தால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த கும்பலும் தற்குறியாக இருக்குது, ஒட்டுமொத்த கும்பலும் பைத்தியமாக இருக்கு. என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கங்க, ஒரு பச்சை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 2 வயசா 3 வயசான்னு தெரில, இந்த இத்தினோண்டு பிள்ளையை கூட்டிட்டு வந்து அந்த கூட்டத்தில் நிற்க விடுறாங்க. இன்னொரு சின்ன குழந்தை 10 மாதம் 1 வருஷம் ஆன ஒரு குழந்தை போல இருக்குது. அந்த குழந்தையெல்லாம் கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்கங்க. ஒரு குழந்தைய வந்து காணும்னு அந்த குழந்தைய வந்து காவல்துறையினர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த லட்சணத்தில் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த கூட்டத்துக்கு. இந்த குழந்தைங்களுடைய பேரண்ட்ஸுக்கெலாம் குழந்தைங்களோட விஜயை பார்க்குறது தான் முக்கியமா? குழந்தைங்க உயிரை விட விஜய் பார்க்குறது தான் முக்கியமா? அந்த இடத்துல ஆக்சிஜன் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது கஷ்டமாக வாய்ப்பு இருக்குது, சுவாசிக்கிறது வந்து கஷ்டமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ
இதையும் தாண்டி விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ரசிக வெறி பிடிச்ச பேரண்ட்ஸாக இருப்பாங்கன்றதை பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள விட விஜய் தான் முக்கியம்னு சொல்லி வந்திருக்காங்கன்னா அப்போ பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், மின்கம்பங்கள் மேலெல்லாம் ஏறி நிற்கிறானுங்க. என்ன இது? இவனுங்களுடைய பெற்றோர்கள்லாம் என்ன தான் பண்ணுறாங்க? பெற்றோர்கள்லாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க இல்லையா? இவனுங்களெல்லாம் பார்த்து வா சூப்பர், நம்ம பையன் மின்கம்பத்துக்கு மேலே ஏறி நின்று விஜய்க்காக நிற்கிறான் அப்படின்ட்டு பெருமையாக பார்ப்பாங்க. பாரு, படிக்க வச்சு இவனுங்களை வந்து வளர்த்துருக்கோம், மின்கம்பத்துக்கு மேலே ஏறி நிற்கிறான் பாரு அப்படின்ட்டு பெருமையாக பார்ப்பாங்களோ? இங்கே பாருங்க, பெண்கள்லாம் மயங்கி விழுந்து என்ன பாடுபடுறாங்க அப்படின்ட்டு. பாவங்க, சொன்னால் கேட்டால் தானே, வராதீங்கன்னு சொன்னால் கேட்டால் தானே. வீட்டில் இருந்து பார்க்குறதுல என்ன கஷ்டம்? அப்படி என்ன நேரில் தான் வந்து பார்க்கணும். பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? நடக்க முடியல அந்த பெண்மணிக்கு, அவங்கள தூக்கிக்கிட்டு போகிறாங்க. அந்த லெவலில் அவங்க வந்து கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஏன் இப்படியெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஏன் உங்கள் உடம்பை நீங்களே இவ்வளோ வருத்திக்கணும்? வர வேண்டாம்னு சொன்னால் கேட்குறீங்களா? அந்த ரியாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். அது வந்து கற்பனையில் வந்து நம்ம விஜய் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு ஜாலியாக வந்து உள்ளார இருந்தாலும் நீங்கள் ரசிங்க, படங்களை பாருங்கள், ஓகே ஃபைன். நீங்கள் கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? ஓகே ஃபைன். ஆனால் ஏன் இவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுத்து வரணும்? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள்லாம் வராங்க அப்படின்றதெல்லாம் பார்க்குறப்போ தான் இன்னும் இரிட்டேட்டிங்காக ஃபீல் ஆகுது. இவ்வளோ தூரம் ஏன் அப்படிலாம் எஃபோர்ட் போட்டு வரணும்? உங்களுடைய உயிரை விட வந்து விஜய் அவர்களை பார்க்குறது அவ்வளோ முக்கியமா? இல்லை, எனக்கு புரியல. ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து விஜயை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த காணொலியை பாருங்கள், திரும்பி சொல்லுங்க. எங்கள் தலையை பார்க்குறதுனால இந்த நாள் எதனால எந்த கஷ்டமும் இல்லை. எங்களுக்கு உயிர் போனாலும் கவலையப்பட மாட்டோம். பார்த்தீங்களா, இந்த அம்மா பேசுகிறத பார்க்க ரொம்ப வெகுளித்தனமாக பேசுகிறாங்க. பாவம், அவங்களுக்கு விஜய் அவர்களை பிடிக்கும் அப்படின்றது தெரியுது. அதுக்காக உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்ப்போம்னு சொல்கிறது என்ன மாதிரியான வார்த்தை? இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறானுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சு ஸ்டேட்டஸில் போட்டு பாருங்கள், எங்கள் தளபதிக்காக எப்படி உண்மையான பாசங்கள், அன்பு, எங்கள் தளபதி மேலே அவ்வளோ அன்பு கொண்டு இருக்காங்க. அன்பெல்லாம் இருக்கட்டும், அதுக்காகன்னு சொல்லிட்டு உயிர் போனாலும் எனக்கு அவர் தான் முக்கியம்னா அப்படி என்ன? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அப்படி யார் அவர்? இதே மாதிரி இந்த அணில்கள் என் அப்பாவுக்கோ என் அம்மாவுக்கோ ஏதாவது ஒன்றுனா நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா, ஓகே பாசம். ஆனால் அப்படியே உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். போஸ்ட்டு கம்பி, கரண்ட் கம்பி மேலே ஏறாமல், மக்களுக்கு தொந்தரவு இல்லாமல், மரங்கள் மேலே ஏறாமல், பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், நம்மளை பார்த்து 4 பேர் வந்து ஒழுங்காக நடக்கணும், ஒழுங்காக வாழணும் அப்படின்ற ஒரு ஆளாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலே போதும். அப்படியே வந்து உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். பேரண்ட்ஸ்க்காகவோ இல்லை யாருக்காகவோலாம் உயிரையெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஆனால் தளபதிக்காக நீங்கள் உயிரை கொடுப்பீங்க இல்லையா? எந்த பிரயோஜனம் இல்லாமல் மரத்துக்கு மேலேயும் கம்பிக்கு மேலேயும் ஏறி தளபதிக்காக உயிரை எப்படி மரத்தில் இருந்து கீழே விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, கரண்டு கம்பி சாக்கடிச்சு செத்தாலும் பரவாயில்ல, தளபதிக்காக உயிரை கொடுப்பீங்க. ஆனால் நல்லா வாழணும், 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணும் அப்படின்லாம் வாழ்றது தேவையில்லை. தளபதியை பார்த்துட்டு செத்து போயிடணும், அவ்வளோதான் இவனுங்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கானுங்க தற்குறிகள். இப்போ இந்த மாதிரி மயங்கிலாம் விழுந்தாங்க தெரியுமா? இதெல்லாம் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருந்த செய்தியாளர்களை வந்து தாவேக்காரனுங்க மிரட்டுறானுங்க இந்த அணில்கள். இதை பாருங்க, வீடியோ எடுக்காத வரேன். கூட்டத்தில் வந்து மாத்திட்டியா? நான் எடுக்க வேணான்ற கூட்டத்தில் யாருண்ணா? எதுக்குண்ணா வீடியோ எடுக்கிற? வீடியோ எடுக்கிற நீ வீடியோ எடுக்கிற? வீடியோ எடுக்க தான் தளபதி சொன்னாரு. அவர் தான் சொன்னாரு, உங்க தலைவர் தான் சொன்னாரு. சொல்லுங்க. இதான் எடுக்க சொன்னாரு. மயக்க மட்டும் உணர்ந்தெல்லாம் எடுக்க சொன்னாரு. நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஏன் எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க? ஏன் எகிரி குச்சி வந்தீங்க? உங்க தளபதி ஓரமா தான் நிக்க சொன்னாரு. லேடிஸ் எல்லாம் வர வேணாம்னு சொன்னார்ல, ஏன் வந்தீங்க? ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் கூட இந்த அணில்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஒரு மீடியாக்காரங்கன்னா என்ன நடந்தாலுமே அதை கவர் பண்ண தான் செய்வாங்க. அது ஏன் அதை மட்டும் எடுங்க, இதெல்லாம் ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. மீடியாக்காரங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிள். யார் மயங்கி விழுந்தாலும் வீடியோ எடுப்பாங்க, எவன் செத்தாலும் வீடியோ எடுப்பாங்க, என்ன ஆனாலும் வீடியோ எடுப்பாங்க, என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் வீடியோ எடுப்பாங்க, என்ன நல்லது நடந்தாலும் வீடியோ எடுப்பாங்க, எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுவாங்க. விஜய் அவர்கள் வர்றதையும் எடுப்பாங்க, விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு போகிறதையும் எடுப்பாங்க, விஜய் அவர்கள் ஃப்ளைட்டில் ஏறுறதையும் போடுவாங்க. எதுக்கு நீங்கள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னு இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் கொழுப்பெடுத்து நீங்கள் அங்கே போவீங்க, பெண்களையும் கூட்டிக்கிட்டு போவீங்க, அங்கே போய் எல்லாரும் மயங்கி விழுந்து உங்களுக்குலாம் ஏதாவது ஆச்சுன்னா அது மக்களுக்கு தெரியக்கூடாதா? அந்த வேலையை செய்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் வேலை பார்க்க தான் செய்வாங்க. ஊடகத்துறையினர் பின்ன எதுக்கு இருக்காங்க? ஏன்னா அப்படியே விஜய் பேசுகிறத மட்டும் எடுத்து போட்டுட்டு போகிறது தான் ஊடக வேலையா? என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அதையே பண்ணாதன்னா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளோ ரோசம் இருக்குது, வீடியோ எடுக்கிறாங்க ஐயோ அப்படின்னு ரோசம் இருக்கிறவனுங்க இந்த அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல, வராமல் இருந்திருக்கணும். பெண்கள் வந்து இப்படி விழுறாங்கன்னா அப்போ பெண்கள் வர வேண்டாம், பெண்கள் வந்து இந்த மாதிரிலாம் மயங்கி விழுறாங்கன்னா அப்போ அவங்க வர வேண்டாம் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்கணும், அதை செஞ்சுருக்கணும்.
அதை விட்டுட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு கேட்டால் என்ன லாஜிக்கிட்டா அவங்களது? செய்தியாளரை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. தப்பி தவறி ஏதாவது கவுன்சிலர்லாம் ஆயிட்டானுங்கன்னா கூட இவனுடைய திமிரு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. அவங்க வேலையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரா? முதல்ல செய்தியாளர்கள் அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. பின்ன எது அவங்க வேலை? இவங்க சொல்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறது தான் அவங்க வேலையா? அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வீடியோ எடுக்கிறது அவங்களுடைய விருப்பம். இந்த இடத்துல நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஏன்னா விஜயை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் வந்து மீடியாக்காரங்க வேலையா? என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கவர் பண்ணுறது தான் மீடியாக்காரங்களுடைய வேலை. இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சு தான் இப்போ இந்த பேசுகிறோமா, பேசும் பொருளாக இருக்கா? ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேரணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் தெளிவான ஒரு புரிதல் வரும். அதுக்காகவாது இதெல்லாம் வந்து தேவைப்படுது. அப்படியே விஜய் பேசுகிறத மட்டும் வந்து வீடியோவாக பார்க்கணுன்னா அது ஒரு குப்பை. அதில் ஒன்றுமே இல்லை. இப்போ கூட இந்த காணொலியில் பாருங்கள், விஜய் அவர்கள் பேசின பற்றி நம்ம எதாவது பேசணுமா? ஏன்னா அவர் ஒன்றுமே பேசலைங்க. அப்படியே திருச்சியோட பெருமை, எம்ஜிஆர், அண்ணா, அப்புறம் வந்துட்டு நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க, நமக்கு நெருக்கடி கொடுத்துட்டாங்க, நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம், நான் அவங்களெல்லாம் பார்க்க வந்திருக்கேன், இதை தான் பேசியிருக்காரு. இதில் என்ன பேசுகிறதுக்கு? இதில் விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இவனுங்க பண்ணக்கூடிய அலப்பறைகளெல்லாம் எடுத்து வச்சு வீடியோ போடுறதுக்கு தான் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச முடியும். இதை வச்சு தான் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். இந்த மாதிரிலாம் இருந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதுக்கெல்லாம் செய்தியாளர்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் எடுத்து தான் ஆகணும். அவங்க வேலையை பார்க்க தான் செய்கிறாங்க. அதை போய் இருந்து இவனுங்க லூசு பயலுங்க எதுவுமே புரியாமல் போய் உட்காந்துருந்து அழுதுகிட்டு இருக்கானுங்க. இந்த காணொலியில் நம்ம வந்து அணில்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க, அணில்களுடைய அலப்பறைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட்டாக பார்த்துருக்கோம். அடுத்ததாக பார்ட் 2 வீடியோ நாளைக்கு தனியாக வரும். ஸோ இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன் மக்களே. நன்றி, வணக்கம்.